எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ரிலேஷன்ஷிப் தான் ஹாப்பியா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல. எக்ஸ்பெக்டேஷனே இல்லைன்னா அது எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகும்? எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பையே ஃபார்ம் பண்ணுது. எங்க அம்மா கிட்ட உரிமையா போயிட்டு அம்மா எனக்கு சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு கிட்ட உரிமையா டே என்ன வெளியில கூட்டு போடான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என் பார்ட்னர் கிட்ட நான் உரிமையோட எது வேணாலும் கேட்கலாம் அண்ட் நான் எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். கேட்கறது கிடைக்குதா இல்லையான்றதுலாம் செகண்ட் தாட். பட் அந்த உரிமையா நம்ம கேட்கிறோம்ல, அதுதான் அந்த பாண்டையே உருவாக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்ம்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்களே அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனையே. when you expect something, communicate. எப்படி சொல்லலாம்னா, ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு கிவ் மீ திஸ், இட் மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு நாட் டூ திஸ், இட் கிவ்ஸ் மீ பீஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன், கரெக்டான பர்சன் கூட கரெக்டா நீங்க கம்யூனிகேட் பண்ணிருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க.